என்ரிச்மணி வழங்கும் இன்வெஸ்டார் அவேர்னஸ் கான்க்ளேவ் செகண்ட் எடிஷன் ஏப்ரல் 25 அண்ணா சென்டினரி ஆடிட்டோரியம் சென்னை. புக் நவ் ஆன் புக் மை ஷோ டிக்கெட் 9 மார்க்கெட் அகாடமி.in. நாளைய தினம் சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவையொட்டி சேலம் மாவட்டத்தில் உள்ள 11 தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு இயந்திரங்களை அனுப்பும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து எமது செய்தியாளர் தமிழ்ச்செல்வன் வழங்கும் தகவல்களை கேட்போம். தமிழ்ச்செல்வன், இப்ப நீங்க இருக்கக்கூடிய இடத்துல இந்த பணிகள் எப்படி நடந்துகிட்டு வருது? அந்தந்த வாக்குச்சாவடி மையங்களுக்கு அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்களை அனுப்பக்கூடிய பணிகள் என்ன கதியில துரிதமா நடந்துகிட்டு இருக்கா, எப்படி நடந்துகிட்டு இருக்கு, விவரங்கள்? தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தல் நாளை தினம் நடைபெற இருக்கிறது. குறிப்பாக நாளை காலை 7 மணிக்கு துவங்கி மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவானது நடைபெற இருக்கிறது. சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் 11 சட்டமன்ற தொகுதிகளில் 27,80,356 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் அனைவரும் தங்களது வாக்குகளை பதிவு செய்வதற்காக குறிப்பாக 3,469 வாக்குச்சாவடிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளிலும் குறிப்பாக வாக்கு செலுத்த வரும் பொதுமக்கள் எந்தவித இடையூறும் இல்லாமல் வாக்கு செலுத்துவதற்காக அனைத்து விதமான வசதிகளும் ஏற்படுத்தும் நடவடிக்கையை மேற்கொண்டிருக்காங்க. குடிநீர் வசதி, சாமியானா பந்தல் அமைத்து வெயிலின் தாக்கத்திலிருந்து மக்கள் வரிசையில் நின்று வாக்களிப்பதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தும் பணிகளும் முடிந்து தற்பொழுது அனைத்து வாக்குச்சாவடிகளும் தயார் நிலையில் இருக்கிறது. இந்த நிலையில் 11 சட்டமன்ற தொகுதிகளிலும் குறிப்பாக ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகளிலும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டிருக்கும் அலுவலகத்திலிருந்து தற்பொழுது 3,469 வாக்குச்சாவடி மையங்களுக்கும் தற்பொழுது இவிஎம் மிஷின் அதே போன்று மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனுப்பும் நடவடிக்கையை தற்பொழுது தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் அந்த பகுதிகளில் மேற்கொண்டிருக்காங்க. குறிப்பாக ஒவ்வொரு பகுதிகளிலிருந்து வாகனங்கள் வர வைக்கப்பட்டு அந்த வாகனங்களின் மூலமாக இவிஎம் மிஷின், மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அது மட்டும் இல்லாமல் ஸ்டேஷனரி பொருட்களான குறிப்பாக குண்டூசி, பென்சில் உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் ஏற்று செல்லும் நடவடிக்கையை மேற்கொண்டிருக்காங்க. தற்பொழுது ஒவ்வொரு தொகுதிகளிலும் தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் முன்னிலையில் அந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறைகள் திறக்கப்பட்டு அங்கு உள்ள வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சரிபார்க்கப்பட்டு தற்பொழுது ஒவ்வொரு பகுதிகளிலும் இருந்து தற்பொழுது அந்த சம்பந்தப்பட்ட வாக்குச்சாவடி மையங்களுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனுப்பும் நடவடிக்கையை மேற்கொண்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அனைத்து பகுதிகளில் இருக்கும் வாக்குச்சாவடி மையங்களிலும் துணை ராணுவ படையினர் மற்றும் காவல்துறையினர் பாதுகாப்புடன் தற்பொழுது அந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவதற்காக பணிகள் துவங்கியிருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வாக்குச்சாவடி மையங்களிலும் 100 மீட்டருக்கு முன்பாக அனைத்து வித வேட்பாளர்கள் மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் நின்று இருப்பதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டது. தேர்தல் நடத்தும் பகுதிகளில் குறிப்பாக தேர்தல் வாக்குப்பதிவு நடத்தப்படும் பகுதிகளில் எந்தவித ஆதரவாளர்களும் நின்று செயல்படக்கூடாது என்பதற்காக பலத்த பாதுகாப்பு பணிகளும் அதேபோன்று நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. தற்பொழுது ஒவ்வொரு வண்டிகள் மூலமாக தற்பொழுது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கொண்டு செல்லும் நடவடிக்கை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தற்பொழுது சேலம் மாநகராட்சி ஊழியர்கள் உதவியுடன் தற்பொழுது ஒவ்வொரு வாகனங்களில் தற்போது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பு பணியுடன் தற்போது ஏற்றப்படும் நடவடிக்கை காட்சிகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் குறிப்பாக சேலம் மாவட்டத்தில் இருக்கும் 3,469 வாக்குச்சாவடி மையங்களுக்கும் குறிப்பாக ஒவ்வொரு வாக்குச்சாவடி மையங்களும் பாதுகாப்பாக அந்தந்த வாக்குச்சாவடி அலுவலர்கள் கையில் ஒப்படைக்கப்பட இருக்கிறது. அனைத்தும் கேமரா மூலமாக பதிவு செய்யப்பட்டு அனைத்துமே கண்காணிக்கப்பட இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வாக்குச்சாவடி மையங்களிலும் முறையான பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறதா என்பது குறித்து அந்தந்த தொகுதியின் தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் கண்காணிப்பு பணியை துரிதமாக மேற்கொள்ளும்படியும் மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் உத்தரவின் பேரில் தற்பொழுது அதுக்கான பணிகளும் நடைபெற்று வருகிறது. தற்பொழுது இந்த ஒவ்வொரு வாகனங்களிலும் அந்த வாக்குச்சாவடி குறிப்பாக வாக்குப்பதிவு எந்திரங்களை ஏற்றிக்கொண்டு அந்தந்த வாக்குச்சாவடிகளுக்கு கொண்டு செல்லும் நடவடிக்கையையும் அலுவலர்கள் மேற்கொண்டிருக்காங்க. இந்த பணிகள் முடிந்த பிறகு குறிப்பாக நாளைய தினம் சரியாக காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவானது துவங்குகிறது. அதைத் தொடர்ந்து நாளை மாலை 6 மணிக்கு வாக்குப்பதிவு முடிவு இருக்கிறது. அதற்காக சேலம் மாவட்டம் முழுவதும் அந்தந்த தொகுதிகளில் துணை ராணுவ படையினர் மற்றும் காவல்துறையினர் அதிக அளவில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருக்காங்க. கள விவரங்களை விரிவாக விவரித்தமைக்கு நன்றி தமிழ்ச்செல்வன். ஒட்டுமொத்த தமிழகமும் நாளை சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவுக்கு தயாராகி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 11 தொகுதிகளுக்கு அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்களை கொண்டு போகக்கூடிய பணிகள் எப்படி நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத களத்திலிருந்து விவரிச்சார் எமது செய்தியாளர். அதனை பார்த்தோம். என்ரிச்மணி வழங்கும் இன்வெஸ்டார் அவேர்னஸ் கான்க்ளேவ் செகண்ட் எடிஷன் ஏப்ரல் 25 அண்ணா சென்டினரி ஆடிட்டோரியம் சென்னை. புக் நவ் ஆன் புக் மை ஷோ டிக்கெட் 9 மார்க்கெட் அகாடமி.in.